டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம். டிசம்பர் 9, 2025 விரிவான வானிலை அனுமானம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில தற்போது நிலவக்கூடிய வானிலை நிலவரம் மற்றும் வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். காலை முதல் நாகை மாவட்டத்தின் நாகை சுற்றுவட்டாரங்கள்ல விட்டு விட்டு மழை பதிவாகி வருகிறது. வானிலை அமைப்பை பொறுத்தளவிற்கு தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகர்ந்திருக்கு. இதன் காரணமாக இன்று காலை முதல் நாகப்பட்டினம், காரைக்கால் போன்ற மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் விட்டு விட்டு மிதமான மழை பதிவாகி வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் தற்போது வரை 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல இலங்கை அருகே நீடிக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு, அதாவது டிசம்பர் 11 மாலை வரை நமக்கு குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற மாவட்டத்தின் பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும், நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் மட்டும் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு, அதாவது இன்றும் நாளையும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் சற்றே தள்ளி வைப்பது நல்லது. குறிப்பாக பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு பணிகளை நீங்க டிசம்பர் 11 பிற்பகலுக்கு பிறகு மேற்கொள்வது மிகவும் சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழகத்தின் பிற மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு வறண்ட வானிலையை நிலவும், அவ்வப்போது வானம் மேகமூட்டமாக இருக்கும். குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் பிற மாவட்டங்களில் மேற்கொள்ளலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் நாளைய தினம் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை அருகே நீடிப்பதன் காரணமா இன்றும் நாளையும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை பதிவாகும். குறிப்பாக மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகக்கூடும். இன்றை விட நாளை நாகப்பட்டினம் மாவட்டம், காரைக்கால், திருவாரூர் மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் சற்று கூடுதலாக இருக்கும். இதன் காரணமா இன்றும் நாளையும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் தள்ளி வைப்பது நல்லது. இலங்கையை பொறுத்தளவிற்கு வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு மாகாணங்கள்ல பரவலாக மீண்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், திரிகோணமலை போன்ற பகுதிகளில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்த போதிலும் இலங்கை மக்கள் அச்சப்படும் அளவிற்கான இது பெருமழையாக அமையாது, நிலச்சரிவை ஏற்படுத்தும் அளவிற்கான தீவிர மழையாக அமையாது, பரவலான கனமழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டிசம்பர் 12 பிற்பகல் முதல் இலங்கையிலும் மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஒட்டுமொத்தமா காவிரி டெல்டா பகுதிகளில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளிலையும் டிசம்பர் 12 தொடங்கி 15 வரையிலான காலகட்டத்தில் 12, 13, 14, 15 ஆகிய 4 நாட்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே வறண்ட வானிலை நிலவும். எந்த பகுதியிலையும் மழை இடையூறு இருக்காது. குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். பகலில் வெயிலும், இரவு நேரம், மாலை, இரவு, அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும். குறிப்பாக உள் மாவட்டங்கள்ல குளிரின் தாக்கம் மேலும் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி நாகை மாவட்டம், திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலும் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளை நீங்க திட்டமிடலாம். குறிப்பாக உரமிடுதல், பூச்சி கட்டுப்பாடு, களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் டிசம்பர் 12 முதல் 15 வரையிலான காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. இந்த 5ஆம் சுற்றின் அடுத்த மழைப்பொழிவு நமக்கு டிசம்பர் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் எதிர்பார்க்கலாம். குறிப்பா அடுத்த சுற்று, இந்த 5ஆம் சுற்றின் அடுத்த பகுதியில பார்த்தோம்னா தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று பரவலான கிழக்கு திசை காற்றை கொண்டு வருவதன் காரணமா சென்னை வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் டிசம்பர் 16, 17 தேதிகள்ல இருக்கு. ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். டிசம்பர் 3வது வாரத்திற்கு பிறகு புதிய தாழ்வு பகுதி உருவாகி வலுப்பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுவரை மழைப்பொழிவுக்கு இடையில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். குறிப்பாக டிசம்பர் 12, 13, 14 ஆகிய தேதிகளில் பனியின் தாக்கம் மிகவும் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள், நமக்கு திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் போன்ற பகுதிகள், அதே போல நீலகிரி மாவட்டம், நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில், கோயம்புத்தூர் வால்பாறை, சின்னக்கலாறு போன்ற பகுதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது மிகவும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உறைபனி நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் தற்போதைய நிலையில வானிலை நிலவரம். இன்றைய தினம் நாகை மாவட்டத்தில் தொடங்கியுள்ள மழைப்பொழிவு நாளைய தினம் கனமழையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நன்றி.